ஏன் நான் பயப்படுறேன்னா, ஐயா சொன்னார் உள்ளக்க வந்து நாகங்கள்லாம் அதிகமாக இருக்கான், 11:30க்கு வெளியே வரும் அப்படி சொன்னார். கிட்டத்தட்ட டைம் வந்து அந்த 11 நெருங்கிருச்சு. இது வந்து அது வர்ற டைம் தான். ஒரு செங்கல் கட்டடம் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து செஞ்சிக்கோட்டைக்கு போகிற வழியா பாருங்களேன். மூடி இருக்காங்க, அந்த செவர் போட்டு போய்கிட்டே இருக்கு இந்த சுரங்கம். நம்ம தொந்தரவு பண்ண வேணாம். அப்படியே பார்த்தோம்னா இங்கே சிவன் இருக்கார் வரும். இதுவரை போன சிவன் கோயில்லையே இங்கே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த பள்ளி கத்துறது, இந்த பூரா மொத்தம்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியுது. மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் உள்ள பனமலையில் இருக்கோம். இங்கே பின்னாடி பார்க்குறீங்க பாருங்கள், அதான் வந்து பனமலை. பனமலைக்கு மேலே கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் பழமையான பல்லவர் கால ஒரு கோவில் இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் மாமல்லபுரம், சென்னைக்கு பக்கத்தில் உள்ள மகாபலிபுரம் மாமல்லபுரம் போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த கடற்கரைக்குள்ளே முங்குன அந்த 7 கடற்கரை கோவில்கள், அப்புறம் ஏகப்பட்ட குடைவரை எல்லாமே வந்து ராஜசிம்மன் என்கிற 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டினது. அவர் வந்து அதை மட்டும் கட்டலை, காஞ்சியில் உள்ள கைலாயநாதர் கோவில் பார்த்துருப்பீங்க, மண்ணாலே கட்டியிருப்பாங்க, அதையும் அவர் தான் கட்டினார். ப்ளஸ் வந்து நம்ம விழுப்புரத்தில் உள்ள இந்த பனமலையில் மேலே பாருங்கள், பனமலைங்கிறது வந்து பெரிய மலை இல்லை, ஒரு குன்று தான். சுற்றி எல்லா பக்கங்களும் சூழப்பட்ட ஒரு பெரிய குன்று, வரிசையாக இருக்கும், மலைத்தொடர் மாதிரி. பல்லவர் கோயிலை பொறுத்தவரை மேலே உள்ள கலசத்துல இருந்து கீழே உள்ள கருவறையில் உள்ள சாமி சிலை வர எல்லாமே கருங்கற்களால் தான் அவங்க பண்ணுவாங்க. சோழ சேர பாண்டியர்கள் இவங்கெல்லாம் பார்த்துருப்போம். எல்லாரும் வந்து கற்களை வச்சு கற்றளி கோயில் கட்டுவாங்க, அப்புறம் வந்து குடைவரை கோயில் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மேலே உள்ள கலசம், நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்துருந்தீங்கன்னா கலசம் பார்த்தீங்கன்னா அது 5 பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம பல்லவர்களை பொறுத்தவரை பல்லவர்கள் தான் முதல்ல இந்த பாறையை குடைஞ்சு குடைவரை, அப்புறம் வந்து பாறையிலேயே வச்சு கற்றளிலாம் கட்ட ஆரம்பித்தவங்க பல்லவர்கள் தான். ரொம்ப பழமையான கற்றளி கோவில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான, கிட்டத்தட்ட அதான் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில். நம்ம அங்கே தான் போக போகிறோம். 7ஆம் நூற்றாண்டில் தீட்டப்பட்ட அந்த வண்ண ஓவியங்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலையே வந்து வயல்வெளிகளுக்கு நடுவில், இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஏரி இருக்கும். அதுக்கு பேர் பனமலை ஏரின்னு சொல்கிறாங்க. ஏரிக்கு நடுவில், வயல்வெளிக்கு நடுவில் நீங்கள் பார்ப்பீங்க, வயல்வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. 3 பருவத்துலையும் இங்கே வந்து வெள்ளாமை பண்ணுறாங்க. இப்போ வந்து சுற்றி பாருங்களேன், இங்கே பாருங்களேன், பச்சை பசையில் இருக்குது பாருங்கள், வயல் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம அந்த குன்றில் தாளகிரீஸ்வரரை தேடி போக போகிறோம். பனமலை தாளகிரீஸ்வரர் கோவில் வந்து ஏஎஸ்ஐ, அதாவது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. பாருங்களேன், மேலே தான் மலைக்கோவில் இருக்குது. ரொம்ப சின்ன மலை, அதாவது மலைன்னு சொல்ல முடியாது, குன்று. வாங்க போயிட்டு நம்ம தாளகிரீஸ்வரரை வணங்குவோம்.
தாளகிரீஸ்வரர் ஏன் சொல்கிறாங்கன்னா, பனைக்கு வந்து தமிழில் வந்து தாள்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து தலவிருட்சமாக பனை தான் இருக்குது. இந்த ஊர் பேரை பார்த்தீங்களா, பனைமலை. பனைமரங்கள், ஏகப்பட்ட பனைமரங்கள், எங்கே பார்த்தாலும் பனைமரங்களாக இருக்கிறனால தாளகிரீஸ்வரர்னே பேர், சிவன் பேர். வந்து இப்போ மலையேற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், படிக்கட்டு தான். 2 பக்கட்டும் பத்திரமா ஏறுறதுக்கு தடுப்புகள் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி இப்போ தான் பூசாரி ஐயா சன்னதியை திறக்கிறக்காண்டி போய்கிட்டு இருக்காரு. நல்ல வேளை அவரோடையே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு அருமையான ஒரு சுனை தண்ணி வெடியது தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இதுதான் சுனை. சுனையிலேருந்து தண்ணி சூப்பராக வந்து எவ்வளோ நிரம்பி கிடக்கு பாருங்கள். கோபுரம் தெரியுதா உங்களுக்கு? இங்கே வந்தாச்சு பாருங்கள். வெறும் ஒரு 100 படிக்கட்டுகள் தான். இங்கே கோவில் இருக்குது. தாளகிரீஸ்வரர் அங்கே இருக்கார். இங்கே பாருங்கள், ஒரு வந்து பாறையிலேயே செதுக்கப்பட்ட ஒரு புடைப்பு பிள்ளையார் சிற்பம் அருமையாக இருக்கார். பெண்கள் படை பறித்த வெள்ளை எற்களம்பூ, அதை வந்து நம்ம சித்த வைத்தியத்தில் டிகிரி வாங்கின நம்ம தமிழரசி அம்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போகக்கூடிய கோவில்கள்னு சில இருக்கும்ல, அதில் வந்து இது மிக மிக முக்கியமான ஒரு புகழ்பெற்ற கோவில். சித்திரை 1ஆம் தேதியும் காணும் பொங்கல் இருக்குல்ல, அன்னைக்குன்னு இங்கே பயங்கரமான கூட்டம் இருக்கும். லட்சக்கணக்கில் வந்து மக்கள் நிற்பாங்க. இந்த பக்கம்லாம் நம்ம வரவே முடியாது. மேலே போயிட்டு உங்களுக்கு எல்லா அபிஷேகத்தையும் காமிக்க போகிறேன். இப்போ தான் வந்து நம்ம பூசாரி ஐயா போய்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக அவர் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காராம். பாருங்கள், போகிற வழியில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த அள்ளிலாம், வேறு லெவல். பாறை பிளவுகள்லையே இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன குழிகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து தண்ணிகள் நிரம்பியிருக்கு. நீங்கள் பார்க்குறது தான் ஏரி, பெரிய ஏரி. இந்த மாதிரி ஒரு வியூவை நம்ம வந்து எங்கே போனாலும் பார்க்க முடியாது மக்களே. வாங்க, தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். வந்தாச்சு, கிட்டத்தட்ட வெறும் 100 படிகள் தான். பாருங்கள், கோவிலை நெருங்கிட்டோம். இங்கே ஒரு புடைப்பு சிற்பமாக விநாயகர் இருக்கார். அப்படியே போகிற பாதையிலேயே சின்ன குளம் இருக்குது. நீங்கள் பார்க்குறது அள்ளி பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், மணி கிட்டத்தட்ட 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. வெயில் வரல பாருங்கள். எங்களுக்கு வந்து காலநிலையும் நம்ம தாளகிரீஸ்வரர் உதவியால் ஒத்துழைக்குது. கிட்ட வந்தாச்சு. நாங்கள் போயிட்டு பூஜைகளை பார்ப்போம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கூண்டு போட்டு ஒரு சுனையை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குற சுனைகள்லாம் நீங்கள் தப்பி இறங்கிடவே கூடாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கும். இந்த கோவிலை சுற்றி எல்லா இடத்துலையுமே சுனைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கூண்டு போட்டுலாம் அடைச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பெரிய பெரிய சுனை. சிவனுக்கு பின்னாடி யார் இருக்கார்? பைரவர் இருக்கார் பாருங்க. ஹாய் பைரவரே, பைரவரே. நம்ம இன்னும் உள்ளக்க போகலை, இப்படி தான் போகணும். முகப்பு மண்டபத்திலேயே இந்த சிவலிங்கம் இருக்குது பாருங்க. இங்கே ஒரு சிவன் இருக்கார், அருமையான சிவன் மக்களே. மலைக்கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற முன் மண்டபம் ஒரு மேடை மாதிரி இருக்குது. ராஜாக்கள் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து சுற்றி கூட்டங்கள் நடக்கும். இங்கே இடத்துல மக்கள்லாம் இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஓவியங்கள்லாம் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் பழமையான ஓவியம் இன்னும் இருக்குது பாருங்கள். 2 பக்கட்டும் யாளிகள் இருக்குது பாருங்கள், அருமையான யாளிகள். கோவிலை சுற்றி எல்லா திசைகள்லையுமே சிங்க யாளிகள் இருக்குது பாருங்கள். இது மாதிரி கோபுரத்தோட உள் சுவர்களில் வண்ணங்கள் இருக்குது. கிரந்த எழுத்துக்களும் இருக்குது பாருங்கள், தெரியுதா? இது வந்து கிரந்த எழுத்துக்கள். இந்த கற்றளி கோவிலுக்கு இந்த மேலே வந்து நம்ம காரைக்குடியில் உள்ள செட்டிநாடு அரண்மனைகள்லாம் இருக்கும்ல, அந்த முட்டை அப்புறம் கடுக்காய் இதெல்லாம் வச்சு ஒரு மேற்பூச்சு மாதிரி சிமெண்ட் மாதிரி இருக்குது பாருங்களேன். இது வந்து அந்த காலத்தில் உள்ள கட்டடங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக்கக்கூடிய ஒரு மேல்பூச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஒயிட் சிமெண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள்.
ஆஹா, அருமையாக இருக்கார். மக்களே, 4 திசைகள்லையும் சிவலிங்கங்களை வச்சுருக்காங்க கோவிலை சுற்றி. சிம்மையாளியோட பாதுகாப்பில் இருக்காங்க எல்லாருமே. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற சன்னதி தான் வந்து தாளகிரீஸ்வரரோட சன்னதி. இங்கே உள்ள அம்பாள் பேர் அஷ்டதாளாம்பிகை. அவங்க சன்னதி வந்து அங்கே இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாமே வந்து கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கற்றளி கோவில். சூப்பராக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது, அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்க சுற்றி வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அது மாதிரி வந்து இங்கே உள்ள எல்லா சிவலிங்கங்களுமே 16 பட்டைகளோடு இருக்குது. தாளகிரீஸ்வரர் சன்னதியில் வந்துட்டோம். நீங்கள் வந்து தாளகிரீஸ்வரருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து சோமஸ்கந்தான்னு சொல்லுவாங்கல்ல. முருகன், விநாயகர், பார்வதி, சிவன் எல்லாருமே சேர்ந்த ஒரு அமைப்பு. அதுக்கு பேர் சோமஸ்கந்தான்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மனோட ஒரு புடைப்பு சிற்பம் பாருங்க. அவங்க தேவியோடு நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட ஒரு புடைப்பு சிற்பம். விஷ்ணு அவங்க தேவியோடு இருக்காங்க. அந்த நகையோட அமைப்புலாம் அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அந்த நகையோட அமைப்புலாம் அவ்வளோ சூப்பராக, இந்த காதணிகள், கையில் உள்ள சக்கரம் எல்லாமே பாருங்களேன், அவ்வளோ அருமையாக போட்டிருப்பாங்க. இவங்க கட்டியிருக்க அந்த பட்டாடைகளோட அந்த மடிப்புலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து பல்லவர்களால் புடைப்பு சிற்பம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மூக்கெலாம் பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு, அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். மும்மூர்த்திகளும் இந்த இடத்துல இருக்காங்க, வேறு லெவல். மக்களை பாருங்கள், இங்கே தாளகிரீஸ்வரர் இருக்கார். தாளகிரீஸ்வரருக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு துவாரபாலகர் இருக்காங்க பாருங்கள். இவர் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கார் பாருங்கள். அந்த வாய் இருக்குது பாருங்கள், அது ஓப்பனில் இருக்குது. கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி இருக்கா முகத்தை பாருங்கள். இங்கே செம்மாளி பார்க்குறீங்க. அதே நம்ம தாளகிரீஸ்வரரோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரை பாருங்கள். இவரோட உதடுகளை பாருங்களேன், சிரிச்ச மாதிரி இருக்கா. இவர் கொஞ்சம் சாந்தமாக இருக்கார். அவர் அப்படி இல்லை, அவர் கோபமாக இருக்கார். இதே தான் நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் போனாலும் இதே மாதிரி 2 துவாரபாலகர்கள் வெவ்வேறு உணர்ச்சிகளை முகத்தில் காமிப்பாங்க. ஒன்று கோபமாகவும் ஒன்று சாந்தமாகவும். தாளகிரீஸ்வரர் மலைக்கோவிலை சுற்றி எல்லா பக்கட்டும் சிவலிங்கங்கள் இருக்குது. நீங்கள் பார்க்குற திசையில் எல்லாமே சிவன் தான் இருப்பார். சுற்றி இருக்கிற எல்லா சிவனுக்கும் வந்து அபிஷேகங்கள் நடக்குது. மேற்கு திசையில் நான் சொன்னேன்ல, சுற்றி வந்து எங்கே பார்த்தாலும் சிவன் தான் இருப்பார்னு. அவருக்கும் வந்து பாருங்கள் பாலாபிஷேகம்லாம் பண்ணிட்டாங்க. சூப்பராக அலங்காரம் பண்ணிட்டாங்க. அருமையாக இருக்கார் பாருங்க ஐயா. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய புறான்னு. நம்ம சிவன் சன்னதிக்குள்ளே போயிடுச்சு, அந்த விருவுக்குள்ளே. இங்கே தான் போயிருக்கு. இதுவரை போன சிவன் கோயில்லையே இங்கே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த பள்ளி கத்துறது,
இப்போ பூரா பார்த்தோம்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியுது. வந்து செங்கல்ல கட்டடம் பண்ண வச்சவங்களேன், அது வந்து இயற்கை சீற்றங்களில் அழிஞ்சு போயிடும். சரியா? அது மாதிரி மண்ணில் பண்ணோம்னாலும் அழிஞ்சு போயிடும். பல்லவர்களோட புத்தி கூர்மையை பாருங்கள். அழியாத ஒன்றுனா அது வந்து இயற்கையில் இருக்கிற அந்த பாறை தான். அந்த பாறையிலேயே குடைவரையவும் பண்ணியிருப்பாங்க, கோவில்களையும் கட்டியிருப்பாங்க, கலசத்துலேருந்து சன்னதி வர எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், பேசிக்கிட்டே இருக்கேன், வந்துருச்சு பாருங்கள் பின்னாடி எவ்வளோ பெருசு பாருங்கள். கொடுக்க காலாது ராஜம் பார்த்தாங்க பயங்கரம். தொந்தரவு பண்ண வேணாம். அப்படியே பார்த்தோம்னா இங்கே சிவன் இருக்கார் பாருங்க. நம்ம பல்லவர்கள் வந்து எத்தனாயிரம் வருஷம் போனாலும் சரி ஒரு அழியாத ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க பாருங்கள். அதுவும் வந்து பெரிய பெரிய கருங்கற்களை வச்சே கட்டியிருக்காங்க. என் பின்னாடி அந்த பூரான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களோட திட்டமே அதான், நம்மளோட படைப்பு வந்து காலங்காலத்துக்கும் அழியாமல் இருக்கணும் அப்படின்னு. இன்ன வர பாருங்களேன், இந்த கோவில் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 1400 வருஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் சின்ன இங்கே பாருங்க மக்களே, ஏன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. மக்களே என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வருது பாருங்க. நான் பேச பேச என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க அதே சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் ஓனா நிற்குது பாருங்க. இது அடியார்கள் நைட்டு மகளும் உட்காந்துங்கிற எங்களை மாதிரி நைட்டெல்லாம் அங்கெல்லாம் தங்குவோம். நான் தனியாக சில காலமாக அது நமக்கு தெரிவிக்குது. இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்கமும் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி இதுக்கு இப்படி போகிறீங்கள. ஆமாம். இந்த லெஃப்டில் மஞ்சள் பூ போகுது, என்ன பேருமா? அரளி பூவில் கொஞ்சம் உத்து பாருங்க. அங்கே குறைகள் அடியார்கள், சிவன் அடியார்கள் எனக்கு தெரிஞ்சாங்க தியானம் பண்ணவங்களாம் இருந்துக்கிறாங்க. ஞானிகள், விவேகம் பெற்ற ஞானிகள் இங்கே இருந்துக்கிறாங்க. அது காலப்போக்கில் ஒரு 30-40 அடிக்குள்ளே தான் இருக்குது. சரி. படிக்கட்டுலாம் ஏறலாம். சில வித்துகள், இந்த விஷ வித்துகள்லாம் பார்க்குற கொடி கொண்டு விஷப்பூச்சிகள்லாம் இருக்கு. நீங்கள் உள்ளே போயிருக்கீங்களாங்க ஐயா? போயிருக்கேன். உள்ளே போய் தவம் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப காலத்துக்கு மீறி போயிருக்கோம். நான் எங்கள் கூட அடியார் கூட இருக்கும்போது போயிருக்கீங்க. இந்த இடத்துல சன்னதிகள்லாம் இல்லை, குகை தான். அது குகை தான். தியானம் பண்ண ஒரு இதுதான். ஒரு தியான கூடம் கீழே இருக்கு. அதை பிடிச்சி ஏறுவாங்க. ஓ சரி. சித்தர்கள் தியானம் பண்ணுறதுக்கான உள்ள சுரங்கப்பாதை கீழே போய் பெரிய மண்டபம் மாதிரி இருந்திருக்கு. அண்ணன் குரூப்பில் அடியார்கள். ஓ சரி. அடியார்கள் என்பது வேற, சித்தர்கள் வேற. ஆமாம், வித்தியாசத்தன்மை இருந்துக்கிறாங்க. ஓகே. ஆனால் இந்த சிவன் கோயிலில் 12 சிவலிங்கங்கள் இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ இருக்கு? 8 தான் இருக்கு. இப்போ 8 இருக்கு. மூலவெல்லாம் சேர்த்தா 8 தான் இருக்கு. விசேஷம் கேட்டால் எல்லாமே 16 பட்ட பெரும்பாலும் 630 அடிகள் கொண்ட இந்த மலை. 630 அடிகள். 108 அடிக்கு மேலே உள்ள ஒரு சிவலிங்கம் ஃபுல்லாகவே கருங்கல்லால் கட்டியிருந்தாலே அது பெரிய விசேஷம். இது 630 அடிகள் உள்ள மலை. இதில் ஏகாந்த நிலை. இங்கே வந்து ஒரு தடவை போடுறானே ஏகாந்த நிலை கிடைக்கும். நம்ம தர மட்டத்தில் கிடைக்குது இல்லையா, நம்ம ஊரோடு சேர்ந்த கோயில்களுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஏன்னா அங்கே வந்து நம்ம வசிக்கிறோம். நாம் பேசுகிற பேச்சுகள், செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள்லாம் அங்கே மாறுபட்டு போயிருக்கும்போது அந்த லிங்கம் கீழே இருக்கிற கோயிலுங்களில் அது பதியுது. அதனால தான் சான்றோர்கள் 3 வேலையை பூஜை பண்ணி அப்பப்போ வெளியே அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி நிலைமை வேறு விதமாகுது. ஆனால் இதை யாரும் தொட முடியாது. இத்தனை அடிக்கு மேலே உள்ள சிவலிங்கத்தை எந்த இதுங்கிற ஏகாந்த நிலை. இங்கே உட்காந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் தியானம் பண்ணால் அதனுடைய பவரை நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த மலையே வந்து ஒரு சிவலிங்கம் சொல்கிறீங்க. 10 கிராமத்துக்கு இந்த ஏரியிலாம் தண்ணி பாயுது. 7 ஊருக்கு சொந்தமானது இந்த ஏரி. இதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட்டு இதுக்கு கொஞ்சம் பெரும் தொகை ஒதுக்கிது. இப்போ டேம் ஆக போதா? அரிச்சிட்டாங்க. இந்த நந்தன் கால்வாய், அது பேர் நந்தன் கால்வாயினதே ஒரு ஈசன். நந்தன் என்பதே ஒரு ஈசன் தான். அது மகாபலிபுரம் ஐயா பல்லவர் வச்ச பேர். மரம் தலைவிரிச்ச மரம் பனை மரம். மகாபலிபுரத்தையும் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் ஏகாம்பரத்தை முடிச்சுட்டு சோழன் ராஜராஜ சோழன் கேட்டுக்கொண்டதுனுங்க அந்த கட்டடம் கட்டுறதுக்காக இவர் கிளம்புறாரு. ராஜசிம்மன். அந்த வெளியே மக்கள் வச்சுக்கும்போது அப்பெல்லாம் இதெல்லாம் பாட்டைகள், இதெல்லாம் ஒரு ஆள் நடக்க முடியாது. இதெல்லாம் ரோடுகள்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா அது எத்தனை ஆண்டு காலம்? அங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மண்டபம் தெரியும் ரோட்டில். ஆமாம் இருக்கு. ஆமாம். அங்கே வந்து குதிரையை கட்டிட்டு இந்த பனை மரத்தில் ஏகாந்தானமான வசனங்களை கேட்குது. அவருக்கு ஞானங்களுக்கு இருக்குது, மேளங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து உட்கார்ந்தோன்னு
சிரிக்கிறது அங்கேயே வா சரி கேட்குது இங்கேருந்து. ஓ சரி 5 பனை மரத்தில் அவர் கேட்பதாக கேட்குது. அதுக்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாரு, குரு இட்டுக்குன்னு படைகள் இட்டுக்குன்னு நடந்து ஒன்றும் இல்லைங்க கட்டாமுள்ளாக நடந்து இதுதான் அது அவர் செஞ்ச வழியே இங்கே தான் ரவுண்டு இருக்கும். இது உள்ளே போனீங்கன்னா இப்போ போக முடியாது. இதில் ஏறி வந்து தான் இதனுடைய மலையினுடைய தத்துவத்தை பார்த்து இங்கேயே உட்காந்து இது அமைச்சிட்டு தான் அப்புறம் ராஜராஜ சோழன்கிட்ட போய் ஆமாம் இந்த பாதை ராஜராஜன் போய் தஞ்சை பெரிய கோயில் கட்ட உதவி பண்றாரா? ஆமாம் அவர் கேட்டுக்கிற பிறகு தான் அவர் போகிறாரு. உதவி பண்றாரா? எது நிதி உதவியா இல்லை ஆட்கள்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஐடியா முடிக்கிறாரு, அது அப்படியே நிற்குது. ஓ சரி சரி சரி. அதனால வந்து அவர் போய் அவர் கூட ஆலோசனை, அதாவது தஞ்சை பெரிய கோயில் கட்ட ராஜராஜனுக்கு இந்த ராஜசிம்மன் உதவி பண்ணியிருக்காரு. உதவி பண்ணியிருக்காரு அறிவாள் இதை வந்து அவர் ஃபுல்லாகவே ஆலோசனை கலந்துருக்கிறார். அந்த வழி வந்த பிறகு தான் இந்த தொடர்புலாம் அவர் கழிச்சுட்டு இங்கே உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் அதுக்கு பிறகு அங்கே கிளம்புறாரு. சூப்பர் சூப்பர். இது வந்து கதைகள் இல்லை, இதெல்லாம் உண்மை நடந்த கதை. நமக்கு பட்ட சில விஷயங்கள் எங்களுக்கு முந்தைய அடியாளுங்க இருந்தாருங்களா, அதை நான் உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவங்களாம் உணர்ந்தவங்க, இதெல்லாம் என்னங்கிற அம்மா உணர்ந்தாங்க, அவங்களுக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி வந்து ஏகாந்த நிலைகளில் உள்ள இந்த ஈஸ்வரன் வெளியே வந்துடுது. மனித நியாயம், மனிதத்தன்மை, உண்மை, சத்தியம், தர்ம சிந்தனைகள் மனிதனாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஐயா கிட்ட. ஏரியை வெட்டினதும் ராஜசிம்மன் தானா? ஆமாம். அந்த ஏரி வந்து 7 ஊருக்கு பாத்தியப்பட்டது. அன்னைக்கு இது பகவான் அம்மா அப்பா சிங்காரிச்சு இந்த ஊர் ஜனங்கள் ஒவ்வொரு ஊர்களா தோல்ல வச்சு சுமந்து போவாங்க. இவரை இந்த ஊருக்காரு போய் அந்த ஓ சூப்பர் சூப்பர் அந்த ஊருக்காரு போய் அங்கே விட்டுருவாங்க. அப்படியே ஒரு சுற்றி வந்துட்டு வரும். அம்மா அப்பனுக்கு அங்கங்கே பூஜை நடத்தி கொண்டு வந்து கிட்டத்தட்ட மறுநாள் காலையில் ஃபுல்லாக வந்து இந்த மலையவே சுற்றி வரும். அந்த ஊர்கள்லாம் அதான் இருக்குது. சரிங்க. இது வந்து பூஜை எங்கே முடிச்சுடுவாங்க. கரிநாள் அன்னைக்கு ஒரு 50,000 பேர் கூடுவாங்க. கரிநாள் அதாவது காணும் பொங்கல் அன்னைக்கு 50,000 பேர் என்னுடைய கணக்கை அதிகம் வராங்க இப்போலாம். பிறந்த வருஷம் இப்போ அப்படி அதான் பார்த்தோம். அந்த மக்களை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து ஒரு சுரங்கப்பாதை. கிட்டத்தட்ட இந்த மலை, இந்த கோபுரத்திலிருந்து இந்த மலை வந்து கீழே வந்து 630 அடியாக 630 அடியும் அந்த சுரங்கப்பாதை உள்ளே போகுமா. ஒரு காலத்தில் உள்ளக்க ஏறி சித்தர்கள் வந்து தவம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பல நூற்றாண்டுகளாக யாரும் போகாதனால விஷஜந்துக்கள், அதாவது நாகங்கள், அப்புறம் வந்து பூரா, அந்த மாதிரி ரொம்ப விஷஜந்துக்கள் உள்ளக்க இருக்கான். அதனால் யாரும் போகலை. பாருங்கள், இதுதான் அந்த குகை. வவ்வால்லாம் அதிக அளவில் இருக்கும். பாருங்க, போய்கிட்டே இருக்குது. இறங்குறதுக்கு படி மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பல அடி தூரம் போய்கிட்டே இருக்குமா. ஏன் நான் பயப்படுறேன்னா, ஐயா சொன்னார் உள்ளக்க வந்து நாகங்கள்லாம் அதிகமாக இருக்கான். 11:30க்கு வெளியே வரும் அப்படி சொன்னார். கிட்டத்தட்ட டைம் வந்து அந்த 11 நெருங்கிருச்சு. இது வந்து அது வர்ற டைம் தான் 11:30க்கும். அப்புறம் வந்து 4 மணிக்கும் உள்ளக்க இருந்து நாகங்கள் வர்றதை இங்கே உள்ள ஐயா பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 630 அடி தூரம் போகக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை. இந்த பாதை வந்து இந்த மலையோட அடிவாரம் வர போகுமா. அப்புறம் வந்து செஞ்சி கோட்டை இருக்குல்ல, அது வர இந்த சுரங்கப்பாதை போகுமா. செஞ்சி கோட்டைக்கு போகிறதுக்கு அந்த காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திய ஒரு வழியாக இருந்திருக்கும். பார்க்குறது ஃபுல்லாமே இந்த கோவிலை பற்றின வரலாற்று கல்வெட்டுக்கள் தமிழ்லையும் சிலது வந்து கிரந்தை மொழிலையும் இருக்குது. இது வந்து கிரந்தை மொழி. அப்போதை காமிச்சது தமிழ் பிராமி. இந்த கோவில் வந்து பல அற்புதங்களை கொண்டிருக்கு. பார்க்க வந்து ஒரே வியப்பாகவும் பிரமிப்பாகவும் தான் இருக்குது. அவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்குது. இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. நம்ம போகிற பாதையில் ஒரு பெரிய சுனை இருக்குது. இதுவரை பார்த்ததுலேயே பெரிய சுனை அந்த இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய சுனை பாருங்கள். இது ஏரி, சரியா, பனமலை ஏரி. சுற்றி வந்து ஐயா சொன்ன மாதிரி 7 கிராமங்களுக்கு பாத்தியப்பட்டது. எவ்வளோ பெரிய சுனை பாருங்கள். இந்த பாறை என்ன நிறத்தில் இருக்குமோ அதே நேரத்தில் தான் அவங்க கட்டுவாங்க. அப்படித்தான் இருக்குது. நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாறைன்னு தான் நினைப்பீங்க. ஐயா பாருங்கள், பாறைகளை வெட்டியிருக்காங்க பாருங்கள் உளியை வச்சு. இப்படித்தான் வந்து பெரிய பெரிய பாறைகளை உடைச்சி அவங்க வந்து கோவில் கட்டியிருக்காங்க. மக்களே, சூப்பராக வந்து நம்ம பனமலையில் தாளகிரீஸ்வரரையும் நம்ம அஷ்ட தாளாம்பிகையும் சூப்பராக வழங்கியாச்சு. ரெண்டாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் பேர்லேயே அவ்வளோ ஒற்றுமை இருக்குது பாருங்களேன். அவர் பேர் தாளகிரீஸ்வரர், அதாவது தாள்னு வருதா. அம்மனோட பேர் வந்து அஷ்ட தாளாம்பிகை, தாள்னு வருதா.
என்னன்னா இங்கே வந்து பனைமரம் தான் வந்து கர்ப்ப விருட்சம் சரியா, அதனால வந்து அவங்க பேரும் வந்து சூப்பராக தாளகிரீஸ்வரர் அஷ்டதாளாம்பிகை அப்படின்னு. நீங்கள் பார்ப்பீங்கல்ல, இடது பக்கம் வந்து பெரிய ஏரி இருக்குது, வலது பக்கம் வந்து கண்ணு கெட்டுறதோட வர பச்சை பசையெல்லாம் வயல்வெளிகள் இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் ஒரு சூப்பரான ஒரு குன்று இந்த பனைமலை. இவ்வளோ காலம் ஏன் நம்ம வராமல் மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை உண்டாக்கிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு மலைக்கோவில், அருமையான மலைக்கோவில். எல்லாரும் குடும்பத்தோடு வாங்க. இந்த பக்கத்து வந்தால், விழுப்புரம் சென்னை பக்கத்து வந்தால் கண்டிப்பாக அந்த கோவிலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா. எல்லாருடைய சிவனே போற்றி, எல்லாருடைய சிவனே போற்றி, எல்லாருடைய சிவனே போற்றி, எல்லாருடைய சிவனே போற்றி.